பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேனங்க அடிப்பாங்க ஆளு வச்சு விட்டுவாங்க நமக்கு தேவையில்லை தம்பி விட்டுரு தம்பி வேளாண் தம்பி நம்மள நம்பிங்க ஊரு விட்டு ஊரு வந்து பண்ணாதீங்க அங்காளி திருசூலியே ஒரு சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா அங்காளியே அங்காளி திருசூலியே அங்காளி திருசூலியே அம்மாரே அத்தமாரே பாருங்க அம்மாரே அத்தமாரே பாருங்க நாடகத்தை பாருங்க தம்பி மாற தங்கச்சி மாற பாருங்க நாடகத்தை பாருங்க அம்மாரே அத்தமாரே பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்மாரே அத்தமாரே பாருங்க அன்புடனே நாடகத்தை வணக்கம் வந்தனம் நமஸ்தே நவ குஸ்கா அருமையான ரசிகர்கள் நான் ஆடுறனால என் தம்பி ஆட்டம் கிழிக்கிறானடா தோல்பட்டா என்னைய பிடிச்சி தள்ளிட்டு டான்ஸை கட்டி பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் தம்பி ஆட்டம் திருநச்சா இருக்கு குண்டி ஆட்டம்லாம் ஆடுறேன் பெருன்னு பார்த்த பெரியவர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சி மக்களே எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமுக தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டப்போடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே என்ன சொல்றீங்க நிறைய கம்பெனி இருக்க அண்ணன் ஊருக்கு போட்டா அத்தாச்சியை சுரண்டலாம்னு என்ன சொல்ற மற்றும் காஜபாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியவர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்திற்கு காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சி மக்களே அத்தனை அன்பு சொந்தங்களுடன் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். எத்தனை கலைகள் இருந்தாலும் ஒரு ஆடல் பாடலா இருக்கலாம், ஆமா, ஒரு கிராமிய நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு கரகாட்டம் இருக்கலாம், சரி, ஒரு வில்லு பாட்டு, ஒரு கும்மி பாட்டு, சரி, எத்தனை பாட்டு இருந்தாலும் இந்த நாடக கலை தான் என்று முக்கியம் என்பது உறுத்தாக்கி இந்த நாடக கலைக்காக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த
விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. ஆமா ஆமா. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. யாரா போன வருஷம் நொக்கால ஒளி சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க, ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்தில் நில்லு, 12:15 போல கல்லை விட்டு எறிவேன், ஸ்பீக்கர்ல எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு இருந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. என்ன தம்பி சொல்ற? அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். சரி. சில ஆளுங்க பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாம வந்திருக்கும். பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாது. வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டா நம்ம பருப்பு எடுத்துருவா. ஓ, நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில ஆள் வந்திருப்பாங்க. சில ஆளுங்க கடங்காரன் இம்சை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. ஆடா அது என்ன? அது நைட்டோ வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவேன். நம்ம வீட்டை பூட்டிட்டு நாடகம் பார்க்க போயிட்டோம்னா வந்து பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு போயிருப்பாங்க. சரி. இன்னைக்கு ஆனா ஒரு ஆளும் ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சிறப்பான ரசிகர்கள், நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. ஆமா. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிரிச்சிருப்பா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சிரிச்சா பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிடும். இப்படித்தான் ஒரு நாள் தூக்க வரிச்சல் நான் எந்திரிச்சு கத்திட்டேன். சரி. நாடகம் இல்லை அன்னைக்குன்னு நான் பாட்டுல நாடக யாபத்திலே தூங்கணுமே. சரி. 10-20 ஆனவனா கோமாளி வந்துட்டேன். கோமாளி வேண்டாம் முண்டை படுறான்னு விளக்க மத்தில என்ன அடிச்சு கோமாளி வந்து அங்கே போய் சொல்றேன், இங்க நீ ஏமாளிடா முண்டை படுறான்னு படுத்துட்டேன். அந்த யாபத்துல சிரிச்சிடக்கூடாது. அதனால பல குடும்பம் பிரிஞ்சிடும். நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த இடத்துல எதை செய்யணுமோ அந்த இடத்துல அதை செய்யணும். விடா மாற்றி செஞ்சோம்னா போச்சு. அதான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் காக்குகின்ற அந்த எத்தனை ஊருக்கோ போயிருக்கோம், எத்தனை தெய்வத்தையோ பார்த்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு ஆத்தா பொக்கிஷ காளியம்மன். எதையுமே ஒரு பொருளை வச்சுக்கிட்டோமா பொக்கிஷமா வச்சிருக்காங்க. ஏன் தம்பி? ஐயா, எந்த பொருளா இருந்தாலும் பொக்கிஷமா அது வச்சுக்கிற பக்குவம் இருக்கு. முக்கியத்துவம். எந்த பொருளா இருந்தாலும் நிஜமா தான் பொக்கிஷம் தான். எப்பவுமே ரொம்ப பக்குவமா பொக்கிஷமா வச்சிருந்தோம்னா எந்த பொருளா இருந்தாலும் நீ பொருளை வச்சுக்கிற வேணாம்டா. ஏடா இதான் முக்கியமான டைலாக் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். அந்த தம்பி சந்தேகத்தை கேட்கணுமா இல்லையா? சந்தேகம் கேட்கறது தான் நாடகமே வைக்கிறாங்க. ஆமாங்க. ஏன்னா அவங்க ஏன் நாடகத்தை வைக்கிறாங்க தெரியுமா? ஏன்? அவங்க நினைச்சா ஆடல் பாடல வைக்கலாம், ஒரு கச்சேரி வைக்கலாம். நாடகத்தை ஏன் நாடகத்தை வைக்கிறாங்க? ஏன்? நாடகம்னா என்ன நாட்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதை வெளியே எடுத்து சொல்றதுதான் நாடகம். நாடு பிளஸ் அகம், அதே நாடகம். ஐயா, என்ன சாமி படிச்சிருக்கீங்க நீங்க? நான் எம்ஏ பிஎட். ஆனா பாத்தியார் செத்து போயிட்டாரு. எப்படி உசுரோட இருப்பாரு? அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன் ராசியா நாள். இன்னொரு ஆள் பாட மாட்டேன், அந்த ஆள் ஆக்சிடென்ட். ஐயா நல்லா இருக்கா? ராசி அம்மா ராசி யோகம் கத்துக்கிட்டு யாரு அதான் கட்டுதே இப்ப அம்மா படிப்பு. அதனால அந்த பொக்கிஷ காளியம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்க நம்ம எல்லாம் காக்குகின்ற என்ன கேட்ட வரம் தந்திடுவாள், தீராத வினைகளை தீர்த்திடுவார், குழந்தை வரத்தை வாரி வாரி வழங்கிடுவார் அந்த பொக்கிஷ காளியம்மன். என்ன காளியை கும்பிட்டோம்னாலே அது நம்மளை யாரு நினைக்கிறானோ அவன் காளி. நம்மளை கெடுக்கப்படா. என்னப்பா என்னடா புரியலையே? ஓ, தண்ணி குடிச்சா கப்பு கொடுப்பாங்க கேக்குறியா? ஓஹோ, கண்ணி கழிச்சு கல்யாணம் நடக்குமான்னு கேக்குறியா? அதெல்லாம் தண்ணி சாப்பிடாம இருந்தேன்னா அவசியம் கல்யாணம் நடக்கும். ஆமா, குழந்தை உறக்கும். அவ்வளவுதான். தண்ணி சாப்பிட்டா மசுரோட குழந்தை உறக்கும். அப்புறம் அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன். இதான் உண்மை. ஆமா. அப்புறம் நம்ம உறக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா வயந்தேன், அந்த புள்ளதான் வேற வயல நோக்கிருச்சு. அது சரி. இவன் முண்டை நோக்காம அப்புறம் வேற ஆளை குறை சொல்றாது. யாருமே குறை சொல்லப்படாது. ஆமா. ஏன்னா அந்த குறை இருக்கிறத நம்ம தீர்த்து வைக்கணும். ஓ, அதனால அந்த பொக்கிஷ காளியம்மனை வணங்கி கலைப்பணி தூங்க. ஐயா கொஞ்சம் வாழ் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கண்ணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே உண்டக கன்னியம்மா அரவ கோட்டையில் வாழுகின்ற
பொக்கிச காளியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே பொக்கிச காளியம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா வாரி தருகிறார் கருணாக முருகெடுத்து கருமாற்றி அருகிறார் இலகிலே முண்டக கன்னியம்மா அங்காடு தனிவார் காமாட்சி அம்மா அங்காடு தனிவார் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா கருணை மாறி வருகிறார் உன்னதனும் மாரியம்மா புகழங்கின் தேவியம்மா உன்னைநல்லூர் மாரியம்மா உன்னைநல்லூர் மாரியம்மா உன்னைநல்லூர் மாரியம்மா ஓலா புன்னநல்லூர் மாரியம்மா புகழங்கின் தேவியம்மா இன்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா இன்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயியே அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோழம் கருணை வாரி தருகிறார் கருணாக முருவெடுத்து கருமாறியார் திட்டத்தி ஏற்றி உந்தன் திட்டத்தி திட்டத்தி ஏற்றி உந்தன் திருமுகத்தை காண வந்தோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வதற்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடும் தொட்டி நீலே காமாட்சி குழந்தையாக தோன்று அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடுகம்மா முருகன் கருமாறி அழுகிறார் ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா தீ ஓட்டு ஆடி வருவாள் அத்தோ கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா துதி போட்டு அடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா ஆடி வருவாளா எங்க ஆளியாத்தா தீ ஓட்டு ஓடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா அடி வருவாளா காளியம்மா துதி போட்டு அடி வருவாளா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீ ஓடிவாமா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா தாயே மனசு இறங்கி நீயும் ஓடிவாமா கிளம்பிட்டாரா ஆத்தா கிளம்பிட்டாரா போ கிழக்கு வாச வச்சு கிளம்பிட்டாரா தம்பி இந்த பாருங்க நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் தான் சரி சாமி பாட்டு பாடுங்க உங்களை வேணும்னு சொல்ல வரல நல்லா அருமையாக பாடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிபெருக்கி நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்க சரிண்ணே. தம்பி சின்ன பையன் இருந்தாலும் சிறப்பாக ஆப்ரேட் பண்ணுறாப்புல இந்த இருக்க நீங்க பாடுற பார்த்தா வள்ளி திருமண நாடகம் மாதிரி தெரியல மகமாய் நாடகம் மாதிரி தெரியுது ஏன் என்ன ஏன்னா என்ன சாமி பாட்டு தானே படித்தேன் தப்பே இல்லையா இப்ப நான் தான் பாடின 2 பாட்டு பாடினேன் ஆமா ஆமா நீங்களே பாடுனீங்க இப்ப நீங்க பாடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல ஆ. இப்ப நீங்க பாடி ஒருவேளை நீங்க பாடி சரி ஒருவேளை நம்ம ஊர்ல வந்து சாமி வருமா சாமி வருமானு கேக்குறீங்களா ஆமா அவசியம் சாமி வரும் நான் அவசியம் வராதுங்கிறேன் நான் வர வைக்கிறேன் ஏய் உட்காந்துக்க கூறுவார பார்த்தாலே தெரியுதியா சாமி வராதியா ஐயா தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் ஆமா பேரு பொக்கிஷ காளியம்மன் காளியம்மன் தான் அவசியம் சாமி வரும் நான் வர வைக்கிறேன் நான் சத்தியமா சொல்றேன் இவங்க எல்லாம் உட்காந்துருக்காத பார்த்தா சத்தியமா சாமி வராது சாமி வரலைன்னு வச்சுக்கிறீங்களே சரி ஏன் சம்பளத்தை உங்கள்ட்ட தந்துறேன் ஆ. சாமி வந்துருச்சுன்னா உங்க 5 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க
இந்த போட்டினா ஏதாவது இருக்கணும்ல. போட்டினா தெரிப்பா, எங்க வெற்றி தோல்வின்னு ஏதாவது ஒண்ணு. சாமி வரலாட்டினா ஓன் சம்பளத்தை மட்டும் நீ கொடுப்பியா? ஆமா. அப்படி சாமி வந்தா எங்க 5 பேத்து சம்பளமா? ஐயா, அப்புறம் அதெல்லாம் பேச்சு இல்ல. நான் என்ன சொல்ல வரேனா, சரி, அப்படி சாமி வரலாட்டினா இந்த நாடகத்துக்கு பேசின தொகை சரியா, இந்த மைச்சருக்கு பேசின தொகை, இந்த சமயக்கட்டுக்கு பேசின தொகை சரியா, இந்த அமைப்பாளருக்கு பேசின தொகை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறியா? இன்னும் 2 லட்சம்ல அடிக்க பாக்குறேன். நீ டைல்ஸ் ஓட்டுறதுக்கு நாங்களாடா கிடைச்சோம். சரி, உங்க பேச்சுக்க நான் வரேன். சரி, அப்படி சாமி வரலைனா தானே? வரல, வராது. சாமி வரும், வராது. ஆண்டவனே காளியாத்தா, பொக்கிஷ காளி, உன்னை நம்பித்தான் களத்துல இறங்குறேன். காலையில 3 லோனு கட்ட வேண்டிய இருக்கு. அத்தா ஆத்தா பொக்கிஷ காளி அம்மா, ஓ வாசலுக்கு முதல்ல வந்திருக்கேன். சாமி யாருக்கு வரக்கூடாது. நான் 5 லோன் எடுத்து வச்சிருக்கேன். காலைல நான் போய் கட்டணும். அத்தா நீ தான் அருள் புரியணும். நீ என்ன சொல்ல வரிய? 11 தேங்காய் உடைக்கிறோம் வராத. என்னடா ஒரு டீவோட வாங்காது 11 தேங்காய்க்கிறேன். அத்தா காளியாத்தா, உன்னை நம்பி நாளைக்கு தான் வீடுக்கு இது பண்றதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். எது பண்ண? நிலம் வைக்கிறதுக்கு, நிலம் செய்யறதுக்கு. நிலம் வைக்கிறேன் அவசியம் சாமி வரும். அப்படி வரலட்னா ஆனா சாமி நினைக்கும், எப்படி இன்னும் திருட போறவனு நம்ம மேல பழிய போடுறேன், இந்த ஆளுங்க நல்லா இருக்கணும் இந்த ஆளு பழிய போடுறேன். சரி, காவல்துறை அதிகாரியா ஒருத்தன் 1 வருஷமா டிமிக்கி விடுறேன், அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு அவங்க வேண்டாங்க. சரி, டிரைவர் என்ன நினைக்கிறான்னா, இந்த காரை போய் இன்னொரு கார் வாங்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் மோகன் நினைக்கிறாரு. ஒரு ஆளு ஒண்ணு நினைச்சா சாமி எங்கிட்டு தான் பேசும்னே தெரியல. வர சாமி எல்லாம் பவர் கம்மி ஆயிருச்சு. ஏப்பா? ஆனா இன்னைக்கு சாமி அவசியம் வரும். வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பேச்சு? தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கா, சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோட இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா புருஷனை நினைச்சு பல்ல கருங்க, அவசியம் சாமி வந்துடும். படம் உண்டோ போயிடும். இப்ப நான் வர வைக்கிறேன் ஆத்தாவே. ஆத்தா முத்துமாரி காளி ஆத்தா அவசியம் வந்துருமா? அம்மா தாயே. ஹலோ பொக்கிஷ காளி, நம்பிதான் இருக்கேன் தாயே, வந்துடாத. இன்னும் இப்போ கும்பிட்ற பார்த்தா நம்ம அவுட் ஆயிடுவோமோ? பாத்திரம் கூப்பிடுப்பா. அதான் நீந்தான் வழிவிடணும். உன்னை நம்பித்தான் இருக்கேன். என் வாழ்க்கையே நீந்தான். நான் கும்பிட்ற தெய்வம் காளி ஆத்தாதான். என்னடா இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வர? இல்ல, கும்பிட்ற தெய்வம் குலதெய்வமே காளி ஆத்தாதான். அப்படியா? குலத்தூர் காளி தானே. முந்தி 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 விநாயகனே முக்கனல்லா தன்மகனே முருகனுக்கு முன்பிருந்த கணவனியே மாறுமையா கணவனியே மாறுமையா மாறுமையா அரச மரத்தோடு மாறுமையா அரச மரத்தோனே வாருமையா ஆணை முகத்தோனே வாருமையா தொந்தி கணவனியே வாருமையா ஆணை முகத்தோனே பிள்ளையாரே ஆணை கலந்தனாக ஆணை குடிக்காய ஆணை முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து காலத்தோனே பிள்ளையாரே ஆணை வயிற்றோனே பிள்ளையாரே ஆணை வயிற்றோனே பிள்ளையாரே பகவானி நாயகனே பிள்ளையாரே ஆணை 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 முகத்தோனே
பிடிக்காதீங்க. நல்லா ஆடட்டும். ஏன் பிடிக்கிறீங்க? போட்டு அமுக்குறிய. தம்பி இது ஆள் வேணவரே, ஆள் வேணவரே, நீல வெகு வண்ணா, நீல வெகு வண்ணா, உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து வரவழைத்து வரவழைத்த ஊதினா செல்குலரே, உலகளந்த மாயவனே, ஐயா உலகளந்த மாயவனே, ஐயா உலகளந்த மாயவனே, மாயவனே, கோட்ட கருப்பு வாடா, கோபால கிருஷ்ணவாடா, மாமுண்டி கருப்பாணி வந்திரையா, நீ மனசரங்கி நீ வந்திரையா, நீ எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும், நீ எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் நம்ம அளவா கொட்ட எல்லைக்கு நீ வந்திரையா, அந்த ஏழை எளிய மக்களை நீ காத்திரையா, காத்திரையா, ஐயா நொட்டி கருப்பு வந்துரையா, ஆகாச கருப்பு வந்துரையா, அதிரடி கருப்பு வந்துரையா, சப்பானி கருப்பு வந்துரையா, வெப்பகுடி கருப்பு வந்துரையா, மாளிகைப்பாற கருப்புனி வந்துரையா, வந்துரையா, ஐயா வானோ, ஐயா வானோ பூமி கிடுகிடுங்க, ஐயகளே நடு நடுங்க, வானோ ஐயகளே நடு நடு, ஐயா வானோ, ஐயா வானோ பூமி கிடுகிடுங்க, ஐயகளே நடு நடுங்க, இசையை ஆழ்வகனே மாளிகைப்பாற கருப்பசாமி, இசையை ஆழ்வகனே மாளிகைப்பாற கருப்பசாமி, ஐயா வானோ, ஐயா வானோ, வானோ, ஐயா வானோ பூமி கிடுகிடுங்க, ஐயகளே நடு நடுங்க, பூமி கிடுகிடுங்க, பூமி கிடுகிடுங்க. ஆட்டமாடி வந்திடையா, அல்லையே நீ தந்திடையா, சொல்லி முடிஞ்ச உண்டு அவரையா, அவரையா கையை பிடிச்சருவா, விழுகலையா விழுகலை, கருப்பு ஐயா கருப்பு வடிவம் கொண்டவரா, இலக்கு மூக காப்பவரா, இல்ல கண்கள் கொண்டவரா, இல்ல கண்கள் கொண்டவர், ஐயா கருப்பு வடிவம் கொண்டவரா, இலக்கு மூக ஐயா தயவு செய்து சாமி வந்தவங்களை பிடிங்க, கீழே வந்துருவாங்க, தயவு செய்து பிடிங்க ஐயா, அந்த விபூதியை போட்டுப்பா. வளர்த்த ஐயா பொக்கிஷ காளியம்மா, எங்களை வாழ வைக்கிற அம்மா, எல்லாரும் விபூதி நைசா பிடிங்க, விபூதியை போட்டு நைசா பிடிங்கண்ணே. வளர்த்த ஆத்தா பொக்கிஷ காளி கருப்பா, அமைதி அப்படியே உட்கார வைங்க. வளர்த்த ஆத்தா அப்பாடா, நாளைக்கு 5 லோன் என்ன 16 லோனு கட்டலாம். அம்மா கும்பிட்ற தெய்வம் என்னைக்கு நம்மளை பெயிலாக்கிருக்கு. காளி ஆத்தா பவரான தெய்வம், கருப்பேங்காலில் அமைதியாக உட்கார வைங்க. வளர்த்த ஆத்தா 5 லோனு, வண்டி டியூவு 19,000. நீ நம்ம தான்டா வாழ்க்கை. அண்ணே அண்ணே, உங்களை கும்பிடா, நீங்க காசே தலை இங்க பாரு, காத்தி மாமா பாரு. ஆமா ஆமா ஆமா, காத்தி மாமா பாரு. இந்த பாரு பாக்குறதுக்கு சம்பளம் என்னது போனே வரல. ஆமாடா, காத்தி மாமா தான், காத்தி மாமா, கார்த்தி மாமா சம்பளம். அப்பா தயவு செய்து உங்களை கும்பிட, நீங்க யாருமே சம்பளம் தர நம்மட வாங்க. என்னடா அப்பா நீ சரி, ஐயா நீ பணமே தர வேணாம். சாப்பிடலையா? ஏன்டா சாப்பிடல? நீ சாப்பிட தம்பி வெங்காயம் முட என்னடா அம்மா அமைதியா உட்காரங்க. என்னடா சண்டாலங்க, ஏடா காது போனே வரல, எல்லாருக்கும் போன்னு வருது. அமைதியா உட்காருங்கப்பா. அதான் நீ காசே தர வேணாம்யா.
ஒரு தெய்வத்துக்காக ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்கம்மா. அம்மா உண்மையிலே நம்ம தெய்வம் பொக்கிஷ காளியம்மன், சக்தி வாய்ந்த தெய்வம். ஆனால் நினைச்ச காரியம் நிறைவே. தயவு செய்து நாடகம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல கலைஞர்களை ஒரு கலைஞரை தேர்வு செஞ்சு மச்சான் அமைச்சிருக்காரு. மருதமணி வச்சார். எல்லாரும் அமைதியாக இருந்து உங்கள் ஒத்துழைப்பு மட்டும் இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எண்ணகரத்தில் முன்னகரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் ஆபரணநல்லூர் என்ற அளவாக்கோட்டை கிராமத்தில் அருள் கொழுவிட்டிருக்கும் பச்சை கூட்டத்து பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பொக்கிஷ காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடக நடைபெறும். அனைவரும் வருக வருக. விசுவாச வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீர்திருப்பாடு வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்கள் விரங்கமடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்குமே உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் புதுகை ஏ. அனிதா அவர்கள் விரங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கூட்டி வரும் அன்பு மாப்பிள்ளை லிட்டில் ஸ்டார் கரங்குளத்தைச் சேர்ந்த ஜெய மாதவன் அவர்கள் விரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு மாசமா நாரதர் நம்ம கிட்ட டிமிக்கி விட்டாரு. என்னது? இன்னைக்கு தான் ஜெய மாதவனா நம்மளால இன்னைக்கு தெரியும். ஏன் என்னாச்சு அப்படி? அன்னைக்கு நான் வண்டியில நான் செவனேன்னு பார்த்து கிடக்கேன். சரி, பப்புன்னு பொலியறது மாடு மாதிரி இருக்கேன். இவனுக்குலாம் ஒரு சீட்டான்னு கேட்டா பப்புன்னு பொலியறது மாடு மாதிரி இருக்கேன். சீட்ல பார்த்து கிடக்கேன். உங்களை பார்த்தா இன்னைக்கு வரட்டும் இந்த வந்திருக்கா மாதவன் அவரு உங்களை கேட்டாரா? என்னதான் பொலியர்மா மாடுனாரா? அட பொலியர்மா மாடுமே மாதிரியா இருக்கு. நீ பேச அதுக்கு அந்த ஆள் தேவையில்லையே. 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி அன்புனார் புதுகையைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு அவர்கள் விரங்கமடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டை செய்வார்கள். நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே. 27 பேருக்கு நன்றி. நம்ம சிறப்பாக சேர்த்த அன்பு சோருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த சுதர்சன் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுளு செய்வார்கள். நல்ல கலவலம் சிரிக்கணும் தம்பி. இங்கிட்டு போகிற இங்கிட்டு பாருங்க.
சிறப்பாக இசைத்த கைதட்டின 3 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையைச் சேர்ந்த கே ராஜா அவர்கள் வருகமலையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். சிறப்பாக இசைத்த அன்புகளாக நெஞ்சார்ந்த நன்றி கைதட்டிய அன்புகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை எடுத்துக் கொண்டு தாயும் தந்தைவாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் பாண்டிச்செல்வம் தாளம் இசைப்பார்கள். ஐயா நீலகண்டன் பாண்டிச்செல்வம்னா 2 பேர் வந்திருக்காங்க எனக்கு தாளம். நமக்கு ஒரு தாளமே நம்ம கொஞ்சம் பத்தா இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்திருக்க கலைஞர்லாம் அப்படி. அதனால இன்னைக்கு 2 தாளம், ஒரு பேர் நீலகண்டன், அவர் பேர் பாண்டிச்செல்வம். அதுக்கு 2 தாளம் ரொம்ப சிறப்பாக. கரெக்டா சொல்றீங்க. மண்டோதரே குண்டோதரே இசை சக்கரத்தின் சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு முத்துமாரியம்மன் சீன் கம்பெனி உரிமை எம் சுப்பிரமணியன் கூலையாழ விடுதி ரொம்ப சிறப்பான முறையில் சீரமைத்திருக்கும் அன்புலகளின் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கமத்திற்கு ஒளிவழி அமைப்பு எம்கே மின்னன் ஆடியோஸ் அளவை முத்துப்பட்டி போடியா நல்ல செக்ஸ் பாட்டா
சாமி பாட்டா தம்பி நான் என்ன சொல்றேன் தம்பி, இந்த கோவில் திருவிழா நடத்துறது இல்லையோ, ஆமா. கும்பாபிஷேகம் நடத்துறதுல புண்ணியமே அது கிடையாது. பெரிய புண்ணியம் இல்ல. 10 நாட நடிகள் சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். அதான உண்மை. ஏன்னா நாடக கலைஞர்கள் ஆ. ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க. நாடக கலைஞர் வந்து இந்த ஊர்ல வந்து சாப்பிட்டு அந்த வாயோட பவுடரை போட்டு அந்த பாட்டு பாடி நாடு செழிக்கணும், நல்ல மழை வேணும்னு அந்த ஊரே நல்லா செழிப்பா இருக்கு. ஆமா, அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதுலயோ கும்பாபிஷேகம் நடத்துறதுலோ புண்ணியமே கிடையாது. 10 நாட நடிகள் சாப்பிட போறது புண்ணியம் சொன்ன பத்தியா? அது காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? 10 நாட நடிகள் சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பிட போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்லியா வேணாம் குறியா? தப்பா சொல்லையா? பரம்னா என்ன? பரம்னா உலகம். தேசனா என்ன? சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் சுத்துறமா இல்லையா? அதனாலதான் பரதேசின்னு. தம்பி போன் நம்பர் வாங்கிக்கலாம். நமக்கு எந்த ஊரியா? மருங்காபுரியே. பாருங்க தம்பி நம்பர் வாங்கிக்கிறீங்க. உண்மையிலே வாழ்த்துற சாப்பாடு. ஆனா நீ சொன்ன ஒரு வயல் நல்லது. எப்படி? என்ன நமக்கும் பிச்சைக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் வீட்டுக்கு வீடு தட்டை எடுத்துட்டு போவேன், நம்ம ஊருக்கு ஊரு வேன் எடுத்துட்டு போறோம். அவ்வளவுதான், அவ்வளவு. இதுதான் உண்மை. ஆனா ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. அந்த தாய்மார்கள் இங்க இருந்து நம்ம ஆளுங்க போய் சொல்லி அந்த சாப்பாடு ஏற்பாடு விடுங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த சாப்பாடு ஜோரா கை தட்டு கொடுங்க. அதான் வாழ்த்துறதே உண்மையில. அப்பதான் அடுத்த தடவை முட்டை வைக்க சொன்னா சிக்கன் ஒன்று எக்ஸ்ட்ரா அப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஏற்பாடு செய்து அன்புலகள் நெஞ்சார்ந்த நன்றி என்று எழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி சுந்தர ஆத்திய தாரகை அடான பேரணி என்னது? அந்தமான் புகழ் யாரு? டெல்லி புகழ் யாரு? சிங்கப்பூர் புகழ் யாருப்பா? உங்கள பிள்ளைங்க அப்படி இருக்க. ஐயோ, அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒண்ணு தண்டிடா காலு கையில படந்த முகம் செக்கச்சவேன் இப்படி இருந்தாவில தேவை. எனக்கு சோறும் தேவையில்ல, ஒரு இதுவும் தேவையில்லை. மெழுகுவத்தி மாதிரி 10 வச்சா கொழுந்து எரிக்கு. புதுவை சேர்ந்த ராணி அவர்கள் வழங்கப்படலை டான்ஸாக நடிக்க யூடியூப் புகழ் ராணி அவர்கள் வழங்கப்படலை டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில அடி நானே ஆ கோயில அட கந்தமடு கம்பளத்தா கந்தமடு அட கம்பளத்தா இருக்கிற ஆடி மாத்த கத்தடி ஆடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயில அடி நானே ஆ கோயில அடி மானே மா கோயில அடி நானே ஆ கோயில. சும்மா தலை எம்புட்டு பாட்டும் இருக்கு. ஆடி மாசம் கீடி மாசம் இப்ப என்ன பொம்பளை பிள்ளைய சொன்னா நல்லா பாட்டா பாடியானா ஆடி மாசம் காத்தடிக்க ஆவணி மாசம் நீனு சேர்ந்துட்டு தானே பண்ணப்ப ஆடி மாசம் காத்தடிக்க ஆவணி மாசம் என்ன குறை? வேற பாட்டு என்ன குறை? எப்படி அப்படி பாட்டு வந்திருக்கு? இப்ப என்ன குறை? ஆடி மாசம் எங்க இருக்கு? யாயா போட்டுக்குது வேற பாட்டு பாடுங்க. சரி 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 விட்டுரு. மாசி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மானே பாட்டே படிக்க வேணாம். அட உனக்கு வேணாம் எனக்கு வேணாப்பா. 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க. உன்னை பாட்டு படிக்க சொன்னது என் புத்தியே தவிர செருப்பை கழட்டி நானே அடுத்துக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனார்கள் யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வருங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆஜிபர காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றார். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தயவு செய்து 12:20 தான் வள்ளி வருவாங்க. அது மாதிரி 1:45 நாரத வந்துடுவார். 3:30 3:45 முருகன் வந்துடுவார். நான் 5:45 சாமான்களை வண்டியில் ஏற்றிடுவேன். அப்புறம் உள்ள வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு உள்ள நேரம் ஆச்சு கீராச்சுன்னா கல்லை விட்டு எரிஞ்சே வருவேண்ணா. உங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு வந்த டயத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய ஆள் தண்ணியை போட்டு கொள்றாங்க. என்னடா அன்னைக்கு கோமால் எந்திரிட்டோம் கூட ஒருத்தன் கேட்குறேன் வெட்டி கூதி எப்படா வரேன்? யார் உங்களை பார்த்தா? அது என்னைய போய் உன்னை பார்த்து சொல்லியிருக்கேன். என்ன சொன்ன? வெட்டி கூதின்னு கேட்குறேன். உங்களை பார்த்தா அதுவும் எவ்வளோ ஏக்கம் உங்களை பார்த்தா என்ன கேட்டா? அவன் சொல்லவே இல்லையா? வேற யாரையோ சொன்னேன்.
அதனால அமைதியா அண்ணே 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 ஏய், ஏய் அமைதியா அண்ணே என்னப்பா 500 நாங்க நாடகத்துக்கு 70,000 கொடுக்குறாங்க எம்ஜிஆர் பாட்டு கேட்கறாங்க அந்த பாட்டு வரி எடுத்து மனப்பாடம் பண்ணி படிக்கணும். அது எப்படி நான் 2 நாள் ஆகும்? ஒரு பாட்டு இந்த படிச்ச பாட்டு 30 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த பாட்டு படிக்கணும்னா மனப்பாடம் பண்ணணும். எம்ஜிஆர் பாட்டு பெட்டி மிருதங்களா வச்சு ரிகல்சர் பார்க்கணும். இந்த ஆளுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும். கூட நான் படிக்கிறேன். இந்த மாதிரி ஆள் வரையில பாட சொல்றேன். எனக்கு தெரியாது தம்பி, தெரியாது. அதனால சும்மா ஓட்டுக்கிட்டு படிக்க சொல்லிவிட்டு நான் தெரிஞ்ச மாதிரியா வேன்னு சொல்ல நீ பாடுவாப்பா இருக்குப்பா. ஏதாவது ஒன்று காசு கொடு, இல்லைன்னா ஒரு சுறுசுறுப்பு மருந்து ஏதாவது உன்னால முடிஞ்சது. ஒரு 250லயோ ஒரு 180 அது போதும். அதுக்கு மேல கட்டணும் செருப்பை கட்டிட்டு என்ன ஆடி. ஆமா அது வசதி தக்கனே என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றும் எங்களது நாடகத்தினை எங்கள் எல்லாம் யூடியூப்ல பார்த்து, ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து இந்த நாடகத்துக்கு அவங்க செல்லுக்கு கொண்டு போகிற அந்த யூடியூப் சேனல் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தம்பி. அதில் இந்த பொன்னாட உபயோகம் வந்ததெல்லாம் இருக்கு. நான் சொல்லிடுறேன். இன்னும் இருக்குண்ணே, நாடகம் விடிகிற வேலை நம்ம தான் நடத்த போகிறோம். வேற ஆளுக வர்றதே இல்லை, நம்ம மட்டும்தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்திற்கான அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு பச்சை கூட்ட பங்காளிகள் மற்றும் அளவாக்கோட்டை கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு பொன்னாடை அன்பளிப்பு MM ஜவுளி ஸ்டோர் மதகுப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மருதங்குடியைச் சேர்ந்த அன்பு மைத்தினர் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் மச்சான் மருதமணிகிட்ட கொடுங்க, சிறந்த முறையில் நல்ல கலைஞரை யாரை கேட்குறாங்களோ அந்த கலைஞரை போட்டு சிறப்பாக அமைத்து தருவார். எந்த நாடகம் வந்தாலும் சரி அமைத்து தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் மட்டுமில்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்ற நன்றி கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். மாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:25 மணிக்கு மகா கும்பாபிஷேகம். காலை 11 மணிக்குள் மாபெரும் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் தெளிவாக வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குன்ற உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் கலகலன்னு இருக்கும். ஆனால் நம்மளை பார்த்துட்டே கடுப்பாக இருக்கும். எப்படி? ஆமாம், தலை வலிக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுலேருந்து எதோ என்ன பிரச்சனை? நான் போவா வீட்டுக்கு வரியா? பொம்பளை பிள்ளை வந்துட்டு பார்த்துட்டு சாமானை பார்த்து தூங்கலாம்னு யாரும் பொம்பளை வருமே. நாங்களே பொம்பளை, நாங்கள் 16 வருஷமாக கூப்பிட்றோம், வரமாட்டேங்கிறாளுங்க. நீ இப்போ வந்துக்கிட்டு வா பொம்பளை வர சொல்லு, பொம்பளை வர. அம்மா வாடா அந்த பாவடை எடுத்துக்கிட்டாமோ, இந்த மூத்திர கவலோட சாகட்டும். அது அமைதியாரண்ணே வரும். பொம்பளை பிள்ளை வரேன் அண்ணே, பொம்பளை பார்க்கணும். அக்கா வந்திருக்கா இல்லையா? வந்திருக்காது. அதே உன் ஆட்டமாக இருக்கு. அது ஒன்று நீ இப்படி சத்தம் போட தெரிஞ்சா விளக்கு மாத்திலே அடிக்கும். நான்லாம் என் பொண்டாட்டி வெள்ளி செவ்வாய் வாங்கிடுவேன். ஒரு மாதம் வாரோட லீவ் விட மாட்டேன். அப்படியா? வாரத்தில் வாங்கிறது. வெள்ளி செவ்வாய் வாங்கினாத்தே நமக்கு திருவிழா கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஓஹோ, உத வாங்கினாத்தான். அது எப்படி தம்பி உத வாங்குவீங்க? கொண்டாடிக்கிட்ட அடி வாங்குறது இதே வேற. என் தம்பி வாரம் வாங்கிடுவீங்க? வாரத்தில் 2 நாள் வாங்கிடுவீங்க. வெள்ளி செவ்வாய். என் தம்பி வாரத்தில் 2 நாள் வாங்கிடுவீங்க? அடியே வாங்கலடா தம்பி, நீ ஒண்ணுமே சொல்லடா. அதனால படிப்போம்னே படிப்போம். மாதா எங்கள் குலமாதா, அதுக்கடுத்து எனக்கு தெரியாத தெரிஞ்சாதான் பாடி அழுது படிக்கிறேன் பொம்பளை பிள்ளை தம்பி அமைதி இருங்க. நாடகம் நல்ல நாடகம். கொஞ்சம் 4 பேர் இருந்துட்டு இப்படி இது இருக்காதீங்க, வளர்க்குறேன். அதை விரும்புறாங்க, பக்குவமா சொல்ற விதம் தெரியல. அமைதியா இருங்க, வேலை பார்க்குறவங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதான் நம்ம வர்க்கம்லாம் கூட்டம் கிடையாது. ஆனா பெண்கள் தான் இருக்காங்களா என்னன்னு பெண்கள் மாதிரி ஒற்றுமையா இருக்க முடியாது. நம்ம ஆம்பளையால கூட இப்படி ஒண்ணுக்கு போனா வந்து உட்காந்துருவாங்க. சரி, போனாலும் ஒரு ஆளாத்தான் போவாங்க. அப்படி 2 பேர் போனா எது கட்டிக்கிட்டு இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. சரி, பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. எப்படி? அதுல ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். ஓஹோ,
இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுறான். என்ன தம்பி சொல்றீங்க? போன வாரம் ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போறதா வந்தேன் எங்க ஊருக்குள்ள. சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். ஐயா ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு சரியா சேர்த்து வீட்டுல வச்சுக்கிறதுயா ஸ்டெப்னி மாதிரி. இதுல லோன் எடுக்கிற அன்னைக்குன்னு பார்த்தா புருஷன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி அது பொண்டாட்டி கண்ணங்கறேன்னு இருக்கேன். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. எப்படி யாரு கர்ப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி எத்து பல்லாருக்கு நம்மால் சொல்லுவாங்க வள்ளு முத்து சிரிப்பு போல் பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் தலையில வைட்டு தாலி பரட்ட மாதிரியே என்ன கொண்டு வச்சா 10 வருஷம் தாலி கட்டிருப்பேன் தேங்காய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குறான்னு பார்த்தா உங்களுக்கு மல்லிகைப்பூ சேலை சாக்கெட்டு பாவாடை புது பாவாடை வாங்கி தரவாடி உங்களுக்கு வேட்டு சட்டை 2 கிலோ கறி நைசா புருஷன் கேப்பார் பொண்டாடிக்கிட்டேன். எப்படி நீ மட்டும் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்ன மற்ற நாள்லாம் மூத்திரத்தை குடிச்ச மாதிரி. இல்ல இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்னன்னு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி களஞ்சியம் பிரகதீஸ்வரி மயிரை புடுங்குறண்டி பணம் கட்டலாம் மயிரை புடுங்கிடுவாங்க. அது தெரியும். ஆசீர்வாதமும் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஆசீர்வாதம் பேர் வந்தா தெரியுமா? ஏன் பணம் வாங்குற வர அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பிட்டா இருக்கு மச்சனை தேவை வச்சிருக்கான் செயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும். ஆமா நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னா நீங்க இல்லைன்னு பணம் வாங்குற வர பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிடுறக்கா அக்கா இல்லைன்னா என்ன நீக்கிடுவாங்க அக்கா. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்குள்ள வந்துட்டு அவன் லோனுக்காரனால கல்ல புரிச்சானான்னு தெரியும். வந்து வீட்டு வாசல் வந்து பாய விரிச்சினேன் விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். சரி அந்த விளக்கு எரியிற வரை பணம் வசூல் பண்ணுவேன். விளக்கு எரிஞ்சவனா அந்த பணத்தை வசூல் பண்ண விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டியாச்சில் போயிருமே அவங்க வீடு விளக்கு பிடிச்சி ஒவ்வொன்று ஆயிரும். இதுல 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. குழுத்தலைவி அப்படியே ஆத்தி அவங்க பார்த்தா 200 ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி போட்டுக்கிறது. ஒரு ஹீல்ஸ் வச்ச செருப்பு நான் தான் குழுத்தலைவி மயிரை போடுங்க தலைவின்னு. இந்த 5ஆம் தேதி ஆச்சுனா இருக்கு அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் எல்லாம் விழுக வந்துட்டான் முண்டை போய் காற்றை கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு. ஆனால் ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா கும்பாச்சமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாரு அடியே ஆத்தி இந்த கும்பாசத்து கேட்டுப்பா லோனுன்னு தரலன்னு வச்சுக்க இந்த லோனு கொடுக்குறவனு திட்டது முண்டை போய் துணியை குட்டிக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த அமுதாக்கு மட்டும் குடிக்கலாம் என்னைய பார்க்கலே பிடிக்காதவனுக்கு பொம்பளை ஆளுங்க திட்ட பார்த்தா அதுவும் இப்போ ஒரு இது வந்திருக்கியா கொடுத்த காசை காக்கு பணத்தை கேட்க போனா சாமி வந்துருது. என்னது ஆத்தா வந்திருக்கேன்டா. எந்த ஆத்தா? ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா வந்திருக்கேன். எந்த ஆத்தா சொன்னாதானே தெரியும். அந்தாண்டா ஆத்தா வந்திருக்கேன். நீ தானே யார் சாமி? அந்த மாரியாத்தா வந்திருக்கேன். மாரியாத்தானே என்ன வேலைக்கு? காசு கட்டுவேன். எப்ப கட்டுவே? பணம் கட்டும் போதுதான் கட்டுவேன். அது எப்ப கட்டுவே? கட்டுவேன். கட்டலன்னு என்ன பண்ணுவே? ஆத்தா சொல்றேன்ல பழகா எப்படி பொம்பளை ஆளு இப்ப ஆம்பளை கிளம்பிட்டேன். எப்படி திடீர்னு அவன்கிட்ட காசு கட்ட அவன் கருப்பை மாதிரி ஆட பணம் கொடுத்தவெல்லாம் சாக முடியாது. இப்ப வாங்கினவெல்லாம் நெருப்பு வச்சு போறேன். இப்ப பணம் கொடுத்தவெல்லாம் வாங்க அழுகுறேன். என்ன செய்யறது ஏது செய்யறேன்னு. அதனால உங்களுக்கு சிரிப்பா தெரியும் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். ஆமா தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கா சொல்றேன் புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். 50,000 வாங்கினா 70,000 கட்டணும். தயவு செய்து ரொம்ப கவனம் பாருங்க. என்ன வாழ்க்கையில் வாரத்தில் 7 நாள். ஆமாம் திங்கக்கிழமை வேலைக்கு போகணும். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோனுனா அந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தாமான்னு அடிக்கிறது பொண்டாட்டியை. இதுல பொண்டாட்டி புருஷன் அடிக்கும். எப்படி தலை வீட்டுக்குள்ளே கொண்டே வச்சுட்டு கதவை சாதிக்கிட்டு முதுகுள்ளே குத்தும். சாகடான் இவன் வெளியே தெரிஞ்ச அசிங்கத்தனமும் உள்ள இருந்தே கத்துவான் பாரு. எப்படி சாகடி ஆனா குத்துறது. ஆமா சாகடினா பொண்டாட்டி போட்டு குத்து வெளியே இருந்து சொல்லுவேன் மாப்பிள்ள உங்க அக்காவை பிரிச்சு விட்டு என்ன மாமா சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அழுவேன். பிரிச்சு விட்டு சுடுதண்ணி காய வை ஒத்தனை கொடுக்கணும் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு அன்பு தம்பி ரசிகர் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல் நான் நடித்து நான் பாடிய பாடல் 2 லட்சம் பார்வையாளருக்கு அந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு கார்த்திக் ராஜா திணையத்தூரான யூடியூப் சேனலை பாருங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாடீரா சாத்தியே நாவாரே ஊர் சுத்தியே பார்வையிலே
பூத்த சோலையிலே மாமெம்பத்த மாறி கொழுந்து நீங்குடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாறு கொஞ்சி கொள்ளு தத்தியே வாரே ஊர் சுத்தியே பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே ஹலோ முன்னாளன் அங்கத்து போனேனடி அன்னார வருவேணி பின்னாரடி முன்னாளன் அங்கத்து போனேனடி அன்னார வருவேணி பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மத்து வந்திரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண் மட்டும் உன்னை தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது தீரா சாத்தியே வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே மல்லிப்பூ வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குலுங்குற எனக்காக ஆத்து கிடக்கிற ஊத்து குழுதுரே உனக்காக காத்து கிடக்கிற எனக்காக பார்வையிலே பூத்த சோலையிலே மாறி கொழுந்து குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ளி வாடி ராசாத்தியே நாவாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே இந்த நாடகத்தினை காண கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி. இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வெளியூர்லேருந்து நிறைய ரசிகர் வந்திருக்கீங்க. தயவு செய்து வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை என்ன பேர் தெரியாது அந்த வருகை இருந்திருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அறந்தாங்கி கேவிஆர் டிரைவர் அன்பனார் அவர்கள் சார்பாக எனக்கு இந்த பாடலை பாராட்டி 100 ரூபாய் என்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அண்ணன் கேவிஆர் டிரைவர். ஏன்னா டிரைவர் வேலை பார்க்கலாம் ரொம்ப சிரமம். பாவம் கண்ணு அங்கிட்டு பார்க்கணும், இந்த காலம் இங்கே மிதிக்கணும், இந்த காலம் இங்கே மிதிக்கணும், இது கியர் போடணும், இது இங்கிட்டு திருவணும். பாவம் அது இடையில அந்த கையை விட்டு திடீர்னு கணேஷ் போயில போடணும். அது வேற இருக்கும். அம்மாலும் சொல்லுவேன் டிரைவர் என்ன வண்டி தம்பி ஓட்ட தம்பி தம்பி ஒரு சின்ன சந்தேகம். இந்த காலையில இந்த 8 to 9 10 அம்மா அந்த நேரம்ல பாத்தியா வண்டி இப்படி போயிருக்கணும். ஐயா அந்த நேரம் பாருவேன் இந்த வண்டி ஓட்டுறலாம் பெருசு இல்ல, அந்த இன்ஜின்ல போய் யாராவது பொம்பளை வயசான ஆளு உட்காந்து வச்சுக்க. சரி எனக்கு பாரு டிரைவர் ரொம்ப எரிச்சலா இருக்கு. இன்ஜின் உட்காரலாமா எந்திரிப்பா முதல்ல, இது தெய்வம் இல்லையா அப்படின்னு கிளட்டு முட்டை உட்காந்தா. சரி எல்லோட்ட பிள்ளை உட்காந்துன்னா அந்த பிள்ளைய பாத்துக்கிறேன், இப்படியும் பாத்துக்கிறேன், முன்னாலே பாத்துக்கிறேன், அதையும் பாத்துக்கிறேன். ஆளே இருக்காது. அது ஒரு சந்தோஷம். அந்த ஜாக்கில் பிரேக்கே போட முடியாது. அவங்க பிரேக் போட நம்ம ஆளு பயலு பின்னால் நிற்கிறாங்க. அந்த சந்தோஷமே வேற. அண்ணே டிரைவர் அண்ணே நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறேன், உங்களை இழிவா சொல்ல. உன்னை டிரைவர்லாம் ரொம்ப உயிர் காக்கும். நானும் டிரைவர் தான். ஏன் நான் டிரைவர் ஏன் இப்போ டிரைவர் வேலை விட்டேன் தெரியுமா சார்? டிரைவரா டிரைவர் டிரைவரா நான் ஏன் அந்த டிரைவர் வேலை விட்டேன் தெரியுமா? ஏன்? வண்டி எடுத்து 3 மரத்தில் தான் மோதுனேன். அவ்வளோதானே. அதுக்கடுத்து நானே ஒதுங்கிட்டேன். இதுக்கு மேலே மோதனோம்னா நம்ம காலி ஆயிரும். அதை என்பதை தவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு மற்றும் எனது நாடகத்தில் காண வருது என் பாசமிகு எனது அன்பு மைத்தினர் பாலமுருகன் பர்னிச்சர் உரிமையாளர். அவனுக்கு தான் மாப்பிள்ளைக்கு 13 பாடம் கொடுத்தேன், பப்பனுக்கு நடிகிறான். அவன் வந்தவன் டான்ஸ் இளவட்ட ஆளா இருக்கான்னு கேட்டேன். அப்போ நீ வர வேணாம், தொழில்கார வேணாம்,
மாப்பிள்ளை பாலமுருகன் நிறைய பேர் வந்திருக்காங்க. அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என்னை வரவேற்று கொண்டு, ஏன்னா உங்களை வச்சு தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் உங்கள் மாதிரி ரசிகர் வச்சு தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உண்மையில் எங்களெல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமே ரசிகர்கள் தான் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியை துவங்கொண்டு உள்ளே போயிட்டு பொம்பளை போய் வர சொல்லுவேன். இதுக்கு மேலே போட்டு அறுத்து குமிச்சுன்னா நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. தம்பி எங்கே வச்சுக்கியா? நன்றி நன்றி நன்றி. ஹலோ நான் கூட பயந்து போயிட்டேன், இன்னைக்குள்ள முடியாதோ அப்படின்ட்டுக்கிட்டு. ஆமாம், என்ன மாமா நல்லா இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கண்ணா. அப்புறம் என்ன, உங்கள் கண்ணுக்கு நான் தெரியுறேன். நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க அழகா இருக்கீங்க. கண்ணாடி போட்டிருக்கீங்களே, எதுக்கு? கொஞ்சம் தெரியாதோ? என்னது இது? யாயா அத்தை தண்டி வார்த்தை கேட்கிறேனே. யோ, ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கையா? முதல்ல கண்ணாடியா போடியா? முதல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கையா? என்ன நினைச்சிருக்க? நல்லா தெரியுதா? அப்ப கண்ணாடி. மதுரைப்பட்டியை சேர்ந்த அன்னை ஹார்வர்ட்ஸ் சார்பாக எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா?
என்னது? கலண்டு தெரியாம தெரியுறேன். யாரா ஒருத்தன் இப்படி போய்கிட்டு இருக்கானே. அதோட உள்ள ஒரு மொட்டை பவுரு போட்டோடய உட்காந்துருக்கு. ஆமா, நீ பார்க்கல என்ன அவன எட்டி பாரு உட்காந்துருக்காப்புல. டிஸ்டி பொம்மை மாதிரி உட்காந்துருக்காப்புல. ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்காப்புல. அவன் பேரு ஐயப்பனா. பொங்குயிலே பொங்குயிலே ஐயோ, உனக்கு பிடிச்சத நீ சொல்லியா? அவருக்கு தான் சொல்ல முடியாம இருக்காப்லையே. என்னை பார்த்தா இனிமே பேச கூடாதுன்னு ஒரு முடியல. ஓ, தெரியுற மாதிரி ஆட்ட சொல்றீங்க, அதானே உங்களுக்கு பிரச்சனை.
நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கையா நீட்டி